வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மதுரையில் வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. செல்லூர் ராஜுவை போன்ற ஜோக்கர் வேறு யாரும் இல்லை, அமைச்சர் ரகுபதி விமர்சனம். கோவாவில் உள்ள பிரபல இரவு விடுதியில் பயங்கர தீ விபத்து, 4 சுற்றுலா பயணிகள் உட்பட 23 பேர் உயிரிழப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி, தொடரை கைப்பற்றிய இந்தியா. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரையில் வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் குறித்து தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதையடுத்து இந்த மாநாட்டில் மொத்தம் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 36,660 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முதலீடுகளில் 56,766 இளைஞர்களின் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மேலூரில் சிப்காட் தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இதைத் தொடர்ந்து 63,698 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் என்றும் தமிழக அரசு செய்தியில் கூறப்பட்டுள்ளது. செல்லூர் ராஜுவை போன்ற ஜோக்கர் வேறு யாரும் இல்லை என்று கூறி அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திருப்புரகுன்றம் விவகாரத்தை வைத்து பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்றார். தொடர்ந்து அவர் செல்லூர் ராஜுவை போல் ஒரு ஜோக்கர் வேறு யாரும் இல்லை, ஏனென்றால் அவரது ஆட்சியில் ஒரு தீர்ப்பு வருகிறது, ஆனால் அவர் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட மாட்டோம், நட்புக்காக கொத்தடிமையாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று கூறினார். மேலும் பாஜகவின் மாயஜால வித்தைகள் தமிழகத்தில் எடுபடாது என தெரிவித்தார். கோவாவில் உள்ள பிரபல இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவா அர்போராவில் உள்ள பிரபல இரவு விடுதியின் சமையல் அறையில் எரிவாயு சிலிண்டர் திடீரென வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தீ விபத்தில் 4 சுற்றுலா பயணிகள் உட்பட 23 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் தீ காயங்கள் ஏற்பட்டு காயமடைந்துள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் KL ராகுல் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 270 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக டீகாக் 106 ரன்களும் பவுமா 48 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணியின் தரப்பில் குல்தீப் யாதவ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய அணி 39 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியது. இதில் அதிகபட்சமாக இந்திய அணி தரப்பில் ஜெய்ஸ்வால் 116 ரன்களும் ரோஹித் சர்மா 75 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இதனையடுத்து இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. தமிழக அரசிடம் இருந்து சிறு வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சங்க தலைவர் ரவி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவிலம்பாக்கத்தில் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அருணாச்சலமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சங்க தலைவர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அவர் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து அறிமுகப்படுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழக அரசிடம் இருந்து சிறு வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து வருகின்ற 15ஆம் தேதி சாத்தான்குளத்தில் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். இந்நிகழ்வில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார், செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் சுயம்புலிங்கம், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சுப்பிரமணி, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் நாகராஜன், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர்
கன்னியப்பன் செயலாளர், ராஜாராம் பொருளாளர், காமராஜ், மாவட்ட நிர்வாகிகள் முருகேசன், ஸ்ரீநாத், சுரேஷ், சூரியகுமார், சந்திரசேகரன், தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தென் சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதிதாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக ரகுராம் என்பவர்களை மாவட்டத்தினுடைய தலைவராக அறிமுகம் செய்துள்ளோம். மாவட்டத்தினுடைய செயலாளராக அருள் ராமச்சந்திரன் என்பவரை அறிமுகம் செய்துள்ளோம். மாவட்டத்தினுடைய பொருளாளராக ஈசிஆரில் இருக்கக்கூடிய அருமையான செல்வராஜ் அண்ணனை அறிமுகம் செய்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்துடைய துணைத் தலைவராக ஏற்கனவே எங்களுடைய மாவட்டத்துக்கு தென்சென்னை மாவட்டத்துக்கு அமைப்பாளர் இருந்த எங்கள் அருமை அண்ணன் ஏவி பத்மநாபன் அவர்கள் இன்றைக்கி பதவி உயர்வு பெற்று மாநில லெவலில் இருக்கக்கூடிய மாநிலத்துடைய துணைத் தலைவராக இங்கே அறிமுகம் செய்து விட்டோம். மாநிலத்தினுடைய இணைச் செயலாளராக ஆழ்வார் ராம்ஜி அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தின் நோக்கம் சிறு வணிகர்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும். சிறு வணிகர்களுக்கு இன்றைக்கி தமிழக அரசுகளால் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டால் நம்முடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் களம் இறங்கி அவர்களை பாதுகாப்பாக ஒரு அரண் போல செயல்படுவார்கள். நாகர்கோவிலில் தெப்பக்குளத்தை சீரமைக்காத அறநிலையத்துறையை கண்டித்து பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திய பாஜக கவுன்சிலருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் காந்தி ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் வடச்சேரி தழுவிய மகாதேவர் கோவில் தெப்பக்குளம் தூர்வாரப்படாமலும் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து உள்ளது. அதை சீரமைக்க 39 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு பக்கவாட்டு சுவர் கட்டும் பணி தொடங்கியது. அந்த பணி முடிவடையாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிச்சை எடுத்து கோவில் தெப்பக்குளத்தின் பணிகளை நிறைவு செய்ய உள்ளதாக கூறி பாஜக கவுன்சிலர் சுனில் பிச்சை எடுத்தார். அவருக்கு ஆதரவாக மாவட்ட பாஜக தலைவர் கோபகுமார், சட்டமன்ற உறுப்பினர் காந்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கைக்கு மாவட்ட முன்னோடி வங்கியின் மூலமாக மகேந்திரா வேனை அமைச்சர் காந்தி வழங்கினார். வாலாஜாபேட்டையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பயனாளிகளுக்கு 6,26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது சிங்கராஜாபுரத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற திருநங்கைக்கு மகேந்திரா வேனை அமைச்சர் வழங்கினார். திருமயத்தில் சிவபுரம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு அருகில் உள்ள சிவபுரம் ஜே கல்லூரியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுய தொழில், அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருணா கலந்து கொண்டு வேளாண்மை மற்றும் வேளாண் பொறியியல் துறை, மகளிர் திட்டம், அமுத சுரபி கடன் கூட்டுறவுத்துறை, தாட்கோ போன்ற பல்வேறு அரசு துறைகள் திட்டத்தின் கீழ் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர்கள் மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, மேயர் திலகவதி செந்தில், துணை மேயர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மாவட்ட சுகாதார அலுவலர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் 17 வகையான வியாதிகளுக்கு மருத்துவத்துறை சார்பாக பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை மருத்துவம், இதய மருத்துவம், நரம்பு, தோல், காது, மூக்கு, தொண்டை, நீரிழிவு, குழந்தைகள் மருத்துவம் ஆகியவை மக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த முகாமில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் குறித்து சிறப்புரை வழங்கி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கினார். இதில் ஏராளமான மருத்துவ பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், திமுக ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாமலை, ராமஜெயம், மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன், வட்டார மருத்துவர்கள் ராஜா, சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நட்பில் அடிப்படையில்தான் பாஜகவிற்கு ஆதரவளித்தும் அரசியல் நோக்கத்தில் அல்ல என்று செல்லூர் ராஜு கூறியுள்ளார்.
மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்த பேட்டியில் மாநகராட்சியின் குடிநீர் தேவைக்காக முல்லை பெரியாற்றில் இருந்து செயல்படுத்தப்படும் அம்ருத் முழுமையடையாமலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவசரமாக திறந்து வைக்க உள்ளதாக அவர் கூறினார். செங்கோட்டையன் போனது அதிமுக என்னும் ஆலமரத்தில் ஒரு இலை உதிர்வது போலதான் என்றும், பழுத்த இலை ஒன்று கீழே விடுவதால் ஆலமரம் சாய்ந்து விட்டது என அர்த்தமில்லை என்றும் கூறினார். தேர்தலில் செங்கோட்டையனுக்காக மக்கள் ஓட்டு போடவில்லை என்று, இரட்டை இலைக்காக அதிமுகவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரையில் இந்து இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம் என்றும், திமுக மக்களிடையே பிளவை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்றும் தெரிவித்தார். திருப்புரகுன்றம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சட்டமன்ற உறுப்பினர் செல்லப்பா சென்று சந்தித்தது மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே என்றும், கூட்டணியில் இருந்தாலும் கொள்கையில் தனித்தனியாக தான் இருப்போம் என்று தெரிவித்தார். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் இயக்கத்தின் சார்பில் பவள விழா மாநாடு கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் இயக்கத்தின் பவள விழா மாநாடு புனித மரியன்னை கல்வி நிறுவனங்களின் அதிபர் மரிவளன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புரவலர் குப்புசாமி, அரசன், சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர்கள் சேவியர் பிரிட்டோ தாமஸ், அமிர்தம், திலீப் பாபு, நீதியரசர் லியோ ஆரோக்கியராஜ், திண்டுக்கல் லியோனி மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இம்மாநாட்டில் பள்ளியில் முடித்த முன்னாள் மாணவர்கள் பலர் பங்கேற்று தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மதுரை திருப்புரகுன்றம் பிரச்சனையில் பாசிச சக்திகள் தோல்வி அடைந்துள்ளதாகவும், தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திருப்புரகுன்றத்தில் பாசிச சக்திகளுக்கு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் வாரிசு சான்று வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை ஊழல் கண்காணிப்பு துறையினர் கைது செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மகாதானபுரத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பிள்ளைப்பாளையத்தைச் சேர்ந்த பிரபு பணிபுரிந்து வந்தார். அவரிடம் சதீஷ்குமார் என்பவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு மனு அளித்துள்ளார். அதற்கு அவர் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத சதீஷ்குமார் ஊழல் கண்காணிப்பு துறையினரிடம் புகார் அளித்தார். அவர்கள் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய பணத்தை சதீஷ்குமார் கொடுத்தார். பிரபு பணத்தை பெற்றுக் கொண்டதும் அங்கே மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். திருச்சி ரயில் நிலையத்தில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர். திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் ரயில் நிலையங்களில் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு எதிராக சோதனை நடைபெற்றது. அப்போது ஹவுரா திருச்சி விரைவு ரயிலில் உரிமை கோருவாரின்றி கிடந்த பைகளுக்குள் 36 கிலோ எடை கொண்ட 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பூவிருந்தவள்ளி அருகே திருமழிசையில் வீட்டிலிருந்து குப்பை மேட்டிற்கு சென்ற வைரக்கமலை உரியவரிடம் மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளனர். பூவிருந்தவள்ளி அருகே திருமழிசையில் குடியிருக்கும் அருள்ஜோதி தனது வீட்டின் குப்பையை தூய்மை பணியாளர்களிடம் கொடுத்துள்ளார். வீட்டில் வைத்திருந்த வைரக்கல் பதித்த தங்க கம்மல் காணாததால் அதிர்ச்சி அடைந்தார். குப்பையில் வைரக்கம்மல் விழுந்திருக்கலாம் என சந்தேகித்த அருள்ஜோதி 13வது வார்டு கவுன்சிலர் ஜெயசுதாவிடம் தெரிவித்தார். இதையடுத்து பேரூராட்சி தலைவர் மகாதேவன் உத்தரவின்படி குப்பையை சேகரித்த தூய்மை பணியாளர்கள் பாரதி, பாகு ஆகியோர் கம்மலை தீவிரமாக தேடினர். அப்போது குப்பையில் இருந்த வைர கம்மலை கண்டுபிடித்தனர். பேரூராட்சி செயல் அலுவலர் சதீஷ், தலைவர் மகாதேவன், கவுன்சிலர் ஆகியோர் முன்னிலையில் மூதாட்டியிடம் கம்மலை ஒப்படைத்தனர். தூய்மை பணியாளர்களின் நேர்மையை பாராட்டி அண்ணாதுரை என்பவர் பரிசு வழங்கினார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி அவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அது குறித்த தொகுப்பை காணலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அமைச்சர் கணேசன் திமுக நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் பிரகாஷ் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனையில்
தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் ஐயப்பன் தலைமையில் அம்பேத்கர் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவினார். அரக்கோணத்தில் இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐசக் ஐயா, SC/ST கூட்டமைப்பு தலைவர் நைனா மாசிலாமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சந்தர் உள்ளிட்டோர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அம்பேத்கர் சிலைக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் தேவா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அண்ணாமலை, மாவட்ட பொதுச் செயலாளர் சக்திவேல், ஆன்மீக பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பண்ருட்டி அருகே கோட்டலாம்பாக்கத்தில் அண்ணாமலை, பலராமன், அசோக், சமூக ஆர்வலர் முரளி ஆகியோர் முன்னிலையில் அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் பழைய பேருந்து நிலையம் சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சி மாநகர செயலாளர் சத்தியசீலன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் குழந்தைகள் இல்லங்களுக்கு இடையிலான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அன்னை சத்யா விளையாட்டரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் குழந்தைகள் இல்லங்களுக்கு இடையிலான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலர் மற்றும் சார்பு நீதிபதி பாரதி ஆகியோர் தொடங்கி வைத்தார். இதில் தஞ்சை, திருவாரூர், அரியலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, நாகை, நாமக்கல், திருச்சி, கரூர் உட்பட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 1200 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக இளைஞர் நீதி குழும முதன்மை நடுவர் ராஜேஷ் கண்ணா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பொறுப்பு நடராஜன், அரசு குழந்தைகள் இல்ல கண்காணிப்பாளர் பொறுப்பு டில்லி ராஜ் கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகளுக்கு திருவையாறு வடுகக்குடியைச் சேர்ந்த வாழை விவசாயி மதியழகன் 20,000 வாழைப்பழங்களை வழங்கினார். மேலும் மதிய உணவிற்கு 2000 வாழை இலையும் அலங்காரம் செய்வதற்கு வாழை மரங்களையும் இலவசமாக அவர் வழங்கினார். இவரின் இந்த செயலுக்கு தஞ்சை மாவட்ட பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தஞ்சையில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒருவர் கூட விடுபடாமல் நிவாரணம் வழங்கிட முதல்வர் அறிவித்துள்ளதாக தஞ்சை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஒரு விவசாயிகள் கூட விடுபடாமல் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் என்றும், அதன்படி முழுவீச்சில் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் தஞ்சை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் வித்யா பேட்டியளித்துள்ளார். கண்டமனூரில் நீர் வழித்தடங்களை மறித்து தனியார் காற்றாலை நிறுவனம் உயர்மின் கோபுரங்களை அமைத்ததை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் கோரிக்கை வைத்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் உள்ள கண்டமனூரில் அம்பேத்கரின் நினைவு நாள் நிகழ்ச்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா மற்றும் அவருடைய கட்சி தொண்டர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்பேத்கரின் கொள்கைகளான சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி வீரவணக்கம் செலுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேனி மாவட்டத்தில் தனியார் நிலங்களையும் அரசு நிலங்களையும் தனியார் பெரு நிறுவனங்களுக்கு தேனி மாவட்ட நிர்வாகம் தாரை வாரிக்கிறது என்றும் தெரிவித்தார். கண்டமனூர் பகுதியில் நீர் வழித்தடங்களை மறித்து விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் காற்றாலை நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். அக்கோரிக்கை என்னவென்றால், அரசு நிலத்தை தனியார் நிறுவனத்திற்கு தாரை பார்ப்பதை நிறுத்த வேண்டும். மாண்புமிகு மாவட்ட நிர்வாகமானது இது நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தினை கையில் எடுத்து இந்த பகுதியில் வள்ளல் நதி கிராமத்திலும் மற்றும் அந்த வள்ளல் நதி கிராமத்திற்கு வருகின்ற நீர்வழி தடங்களிலும் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஈரோஸ் கம்பெனிக்காரவங்க உயர்மின் மின்னழுத்த கோபுரம் அமைத்துள்ளார்கள். இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஏன் இப்படி அமைக்கிறீர்கள் என்று
பலமுறை இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுத்து எவ்வித பலனும் எட்டப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாக இந்த சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மாவட்ட நிர்வாகமானது நாங்களுடைய கோரிக்கையை செய்யாவிட்டால் நாங்கள் இதன் சம்பந்தமாக மதுரை கிளை உயர்நீதிமன்ற கிளையில் நாங்கள் இந்த வழக்கு தொடக்க உள்ளோம். கொடைக்கானலில் தொடரும் காட்டெருமை அட்டகாசத்தால் சுற்றுலாவாசிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பதற்றத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களில் காட்டெருமைகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. கொடைக்கானலில் உள்ள ஏரி சாலை எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படுவதோடு போக்குவரத்திற்கும் முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலையில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நடைப்பயிற்சி, மிதிவண்டி சவாரி, குதிரை சவாரி ஆகியவற்றை மேற்கொண்டு வருவார்கள். பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய அந்த பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டெருமை கூட்டங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்குள்ள கிரீன் ஏக்கர் என்ற இடத்தில் உள்ள தனியார் ஹோட்டலுக்குள் காட்டெருமை ஒன்று உள்ளே நுழைந்து வெளியே செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நல்வாய்ப்பாக ஹோட்டலில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இல்லாததால் பெரும் மனித விலங்கு மோதல் தடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் காட்டெருமைகள் அட்டகாசம் செய்து வருவதால் அதனை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலாவாசிகள் மற்றும் மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். திருச்சியில் தமிழ்நாடு ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநில உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவடைந்த பின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பிரபாகரன், தியோடர், ராபின்சன், பாஸ்கரன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறியதாவது: பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும், காலம் முறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாநில ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது என்றும் கூறினார். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 6 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். அதன்படி வருகின்ற 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டமும், 27ஆம் தேதி முதல் குறுவட்ட பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறோம் என்று தெரிவித்தார். திருவனந்தபுரம் கொச்சிவேலி ரயில் நிலைய வளாகத்தில் இருந்து சேகரித்த 5000 பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு மாணவர்கள் உருவாக்கிய குப்பையில்லா கிறிஸ்துமஸ் விழிப்புணர்வு குடில் மக்கள் அனைவரையும் கவர்ந்தது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கண்ணன் மூலாவில் செயல்பட்டு வரும் ஐக்கிய இறையியல் கல்லூரியின் மாணவர்கள் வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் துவக்க விழாவை கொண்டாடி வருகின்றனர். கல்லூரியில் 3ஆம் வருட படிப்பை பயின்று வரும் 32 மாணவர்கள் திருவனந்தபுரம் கொச்சிவேலி ரயில் நிலைய வளாகத்தில் இருந்து பயணிகள் தண்ணீர் குடித்துவிட்டு தூக்கி வீசிய 5000 பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை சேகரித்தனர். அவ்வாறு சேகரித்த பிளாஸ்டிக் பாட்டில்களால் 20 அடி உயரத்தில் அழகிய கிறிஸ்துமஸ் மரமும் அதனுள்ளில் கிறிஸ்துமஸ் குடிலும் அமைத்துள்ளனர். மட்காத பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை மறுசுழற்சி செய்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த குடிலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். இது குறித்து கல்லூரி மாணவர் மோகன்ராஜ் கூறுகையில், மட்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்வதன் மூலம் மட்காத குப்பை குவிவதை தவிர்க்கும் நோக்கத்தோடு பிளாஸ்டிக்கின் தீமையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கல்லூரி நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு இந்த குடிலை தாங்கள் அமைத்ததாகவும் கூறினார். கேரள ஐக்கிய இறையியல் கல்லூரியின் சார்பாக இந்த வருட கிறிஸ்மஸ் விழாவை ஒரு குப்பை இல்லாத கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடும் வண்ணம் மகிழ்ச்சிகரமாக கேரள கொச்சுவேலி ரயில்வே நிலையத்திலே தூக்கி வீசப்பட்ட பல்வேறு பாட்டில்களை கொண்டு, மட்காத குப்பையான பாட்டில்களை கொண்டு நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை உருவாக்கியுள்ளோம். சுமார் 32க்கும் மேலான மாணவர்களாக இணைந்து 2 வாரத்திற்கு மேல் ஒன்றோடொன்றாக கொறுக்கப்பட்ட இந்த பாட்டில்களை கிறிஸ்மஸ் ட்ரீ வடிவாக உருவாக்கியுள்ளோம். குப்பை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கும் வண்ணமாக இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழா அமைவதற்காக இதை விழிப்புணர்வோடு உருவாக்கினோம். தலைஞாயிறு அருகே செம்பிய வேலூர் பகுதியில் கனமழை காரணமாக சுமார் 40 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலத்தை சூழ்ந்து நிற்கும் மழை நீரால் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர்.
நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,62,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் 75,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவிலான விளைநிலத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றியம் செம்பியவேலூர் கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் 300 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலத்தில் 40 ஏக்கருக்கு மேல் உள்ள நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து 20 முதல் 30 தினங்களே ஆன இந்த நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்து வடியாததால் அதன் வேர் பகுதி அழுகிய நிலையில் காணப்படுவதால் கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் வங்கிகளிலும் நகைகளை வைத்து கடன்களை பெற்று சாகுபடி செய்த விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இது குறித்து அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடும் நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஏக்கர் சொந்த நிலம் இருக்குங்க. அது எல்லாமே இளம்பட்ட நடவுங்க, தாளடி நடவு நட்டு மறுநாளே மழை வந்துருச்சு. மழை வருதுன்னு சொல்லி நானும் அவசரப்பட்டு உரத்தை கொட்டிட்டேங்க. அது என்னென்னா சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க. பயிர் இருக்கிற இடமே தெரியலைங்க. சொசைட்டியில் கடனை வாங்கி வேறு செஞ்சாச்சு. படிக்க வேண்டிய பிள்ளைங்க இருக்குது. குடும்பத்தில் நல்ல கிட்டதெல்லாம் நிறையா நடக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியாக நிற்கிறோம். நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசு பார்த்து எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி செய்யணுங்க. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மதுரையில் வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் தலைமையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. செல்லூர் ராஜுவை போன்ற ஜோக்கர் வேறு யாரும் இல்லை, அமைச்சர் ரகுபதி விமர்சனம். கோவாவில் உள்ள பிரபல இரவு விடுதியில் பயங்கர தீ விபத்து. 4 சுற்றுலா பயணிகள் உட்பட 23 பேர் உயிரிழப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி தொடரை கைப்பற்றிய இந்தியா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.